ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். நீங்கள் வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 5 எபிசோட் 90 இன்ட்ரெஸ்ட் அண்ட் கர்ஸ். எபிசோடோட ஓப்பனிங்லேயே சில கிரெடிட்ஸ் இதை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது நம்ம கான் அவனோட ஃபுல் பவரையுமே திரட்டி கணக்கில் இங்கே பீட் பண்ணுறதுக்காக தான் அவனோட எப்படியாவது முடிஞ்ச ஒரு மேக்ஸிமம் எஃபர்ட்டை கொடுத்துடணும் அப்படின்னு அவன் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பட் ஏகப்பட்ட அடி வாங்கிட்டு இருக்கிறான். அடி வாங்கி வந்ததுக்கப்புறம் பிஸ்கி கூட இங்கே நம்ம கில்லுவா அவன் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். நீ இதே மாதிரி பயந்து ஓடிட்டு வச்சுக்க, ஒரு நாள் உன் நண்பன் கானியுமே நீ சாக விடுறதுக்கு தயாராக இருப்ப. ஒரு வேளை நாளைக்கு நீ ஜெயிக்கலினே வச்சுக்க, உன் நண்பனை அப்படி விட்டுட்டு நீ இங்கேருந்து கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கி சொல்லிடுறா. அண்ட் இதை யோசிச்சு பார்க்கும்போது நம்ம கில்லுவாவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இந்த போட்டியில் ஜெயிச்சே தாண்டா ஆகணும், இந்த போட்டியில் ஜெயிச்சுட்டு நம்ம என்ஜிஎலுக்கு போகிறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட பார்த்தீங்கன்னா நைட்டு 12 மணிக்கு அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே வராங்க. அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே யாரோ ஒரு இருக்கிறாங்க. ஸோ வேறு யாருமே இல்லை, இவங்க ரெண்டு பேரும் தான் ரெடியாக இருக்கிறாங்க. நக்கிள் ஷூட் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா இவங்களோட சண்டை போடுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. என்ன கான் தயாராக இருக்கிறியா இந்த இப்போ சண்டை போடுறதுக்கு அப்படிங்கும்போது, நானும் அதுக்காக தான் வந்திருக்கிறேன், இப்போ இந்த தடவை நான் கரெக்டாக பின்வாங்கவே மாட்டேங்க அப்படின்னு இங்கே கான் ரொம்பவே உறுதியோடு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சரி அப்படின்னா ரெண்டு பேருமே சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடவிட்டு சண்டை போடுறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. கான், நேற்று நான் உனக்கு வாக்கு கொடுத்த மாதிரி இந்த தடவை நான் என்னோடய ஃபுல் பவரை திரட்டி நான் உன்னை அடிக்க போகிறேன். அதனால் நீ கண்டிப்பாக சாக தான் போகிற. ஸோ நீ சாகாமல் இருக்கணும் அப்படின்னா நீ எதிர்த்து சண்டை போட்டதாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நக்கிள் ரொம்பவே பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறான். நீ என்ன வேணால் பண்ணிக்க, நான் கண்டிப்பாக உனக்கு திரும்பி அடிக்க தான் போகிறேன் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அவன் ரொம்பவே அதிவேகமாக வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. அவனோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை பார்த்து நான் அவன் எப்படி அடிக்க போகிறான்னு இப்போ சொல்லக்கூடாது, நான் என்னோட ஆராவை பயன்படுத்தணும் அப்படின்னு தன்னோட ஆராவை ஒரு பால் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிட்டான். அந்த ஆராக்குள்ளே கை எங்கே வருது அப்படின்னு அவன் முடிவு பண்ணிவிட்டு அந்த அட்டாக் அடுத்து எங்கே வரப்போகுதுன்னு அப்படின்னு அவன் கரெக்டாக கெஸ் பண்ணிட்டான். ஆனால் அவனுக்கு டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் கன்னத்தில் ஒரு அடி வாங்கிடுறான். பரவாயில்ல, நான் அட்டாக் எங்கே வருதுனாவது கண்டுபிடிச்சினே தவிர அதுக்கு தப்பிக்க முடியல. பட் இதுவே எனக்கு கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு நம்ம கானோட உடம்புல ஏகப்பட்ட பவர் வந்து ஃப்ளோ ஆகிற மாதிரி இருக்குது. எனக்கு இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, என்ன ஃபீலிங் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவனோட ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் போதுமா இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வித்தியாசமான ஒரு மிருகம் நம்ம கான் மேலே இருக்குது. இது என்னது வித்தியாசமான ஒரு மிருகமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது, அந்த பவர் நான் உனக்கு கொடுத்தது தான். ஸோ நான் உனக்கு லென் பண்ணுற ஆறாவை அது எல்லாமே உனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கலெக்ட் பண்ணி வைக்கும். ஸோ அந்த பவரோட பேர் பேங்க்ரப்சி சாப்டர் 7, அதுதான் என்னோட பவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம நக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அதோட ஷார்ட் ஃபார்மில் நான் வந்து ஏபிஆர்னு சொல்லுவேன் அந்த மிருகத்துக்கு பேர் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம கான் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஆர் வந்து அடிக்கிறான். ஸோ அது பார்த்தீங்கன்னா பறந்து போய் தான் விழுகுது தவிர அது சாக மாட்டேங்குது. நீ அதை என்ன தான் அட்டாக் பண்ணாலுமே சரி, அதுக்கு அழிவே கிடையாது, அதுக்கு சாவே கிடையாது. அதோட கொடுத்த மிஷனை முடிக்காமல் அதுங்கிறது போகவே போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். பை த வே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ எப்பெல்லாமே உன்னோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாமல் என்னை அட்டாக் பண்ண வரையோ அப்போது உன்னோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாகும். சொல்லப்போனால் அது 10 செகண்டுக்கு ஒரு தடவை இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நீ சொல்கிறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு இருக்கும்போது அதில் இருக்கிற டைமர், அதாவது அது ஒரு டிஜிட் மாதிரி இருக்குது, அது 10 கவுண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்குது. இதை பார்க்கும்போது கானுக்கு ஒன்றுமே புரியல, இதெல்லாம் என்ன போங்காட்டமாக இருக்குது, எனக்கு இது ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு இருக்கும்போது அதுதான் என்னோட இன்ட்ரெஸ்ட்டோட சக்தி. ஸோ நான் என்னோட ஆரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உனக்கு நான் நம்பர் வைஸாக அட்டாக் நான் உனக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அந்த அட்டாக் எல்லாமே உனக்குள்ள ஆராவாக கன்வெர்ட் ஆகிருக்கும். அந்த ஆராவை ஒரு மனுஷனுக்குள்ளே நம்பர்ஸாக பிரிக்கலாம். ஸோ ஒரு மனுஷனுக்கு பிறக்கும் போதே வந்து சில ஆராஸ் இருக்கும். ஸோ அந்த ஆர்எஸ் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் ஆரா பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறக்கும்போதே ஒரு மனுஷனுக்கு ஆரா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அவனோட பொட்டன்ஷியல், அதாவது அவனோட கொள்ளளவு எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு மனுஷனுக்கு ஆரா அவனுக்குள்ள ஒரு நம்பர்ஸ் தான் ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு இங்கே நக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறான். இங்கே கானுக்கு ஒன்றுமே புரியல, நீ என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவன் பார்த்தீங்கன்னா பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி பிறக்கும் போதே ஒரு மனுஷனுக்கு மேக்ஸிமம் அவுட்புட் ஆரா பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒன்று கிரியேட் ஆயிருக்கும். ஆனால் அது எப்போவுமே அவனோட மேக்ஸிமம் ரேஞ்சில் இருக்கவே எடுக்காது. அவனோட ஆக்சுவல் ரேஞ்ச் எப்போ வருதோ அப்போ தான் வந்து அவனோட உண்மையான ஆராவே வந்து கிரியேட் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ ஒவ்வொரு தடவையுமே என்னை அட்டாக் பண்ண வரும்போது 1800 ஆரை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீ கியோ யூஸ் பண்ணிக்க, ரியோ யூஸ் பண்ணிக்க, கென்ன கூட யூஸ் பண்ணிக்க, எனக்கு அது எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. பட் அதுக்கு எல்லாத்துக்குமே வெவ்வேறு ஒரு ஆரா வேல்யூஸ் இருக்கும். நீ போன தடவை என் கூட சண்டை போட வரும்போது என்கிட்ட ராக் பேப்பர் சிசர் பவர் வந்து பயன்படுத்தினில்ல, அந்த பவரில் குறைஞ்சது 1800 ஆறாவது இருக்கும். ஆரா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்கள்கிட்ட இனிஷியலாகவே இருக்கும், எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கும். அந்த 18,000 ஆறாவில் தான் நீ வந்து அந்த ஆராஸை அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எனக்கு திருப்பி கொடுத்துருந்துருக்குற. ஸோ நீ ஒரு தடவை என்ன ஃபிஸ் பண்ணால் அந்த நென் பவர்லேருந்து உங்கள்கிட்ட 2000 ஆரா வந்து மைனஸ் ஆகும். அண்டு நீ என்கிட்ட 3 தடவை அந்த ஜஜான்கின் பவர் வந்து என்கிட்ட பயன்படுத்தினேன், அதாவது ராக் பேப்பர் சிசரு, அதுலேயே தோராயமாக எப்படியோ ஒரு 5500 ஆரா வந்து அப்படியே மைனஸ் ஆகிருக்கும். ஆனால் இப்போ உங்கள்கிட்ட மீதி இருக்கிறது அந்த 17,500 ஆராவையுமே நீ என்கிட்ட அந்த அட்டாக்கை வந்து பயன்படுத்திக்கிட்ட. நேற்று நீ பேப்பர் அப்படிங்கிற ஒரு புது வகையான பவரை பயன்படுத்தின, ஆனால் அதுக்கு தேவையில்லாமல் குறைஞ்சது ஒரு 1000 ஆறாவது அதுக்கு கொடுத்துருப்பியா. ஆனால் அது ஜஸ்ட் ஒரு பேப்பர் அட்டாக்கு, அதுக்கு அவ்வளோ அவசியம் பண்ணுமுன்னே உனக்கே தெரியாது.
நீ வீக் அட்டாக்குக்காக ஒரு அதிகப்படியான ஆறாவை கொடுத்ததுனால உங்ககிட்ட ஆறாவே இல்லை. ஸோ நீ எல்லா அட்டாக்கையுமே பயன்படுத்தினால உங்ககிட்ட மீதி 500 ஆறா மட்டும் தான் இருந்திருக்குது. அந்த ஆறாவை வச்சுக்கிட்டு நீ அதை வந்து பயன்படுத்தியிருக்கிற. அதனால தான் நீ அப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்ட. ஸோ நேற்று அது ஜெயிக்கிறதுக்கு ஒரே காரணம் அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். சிம்பிளா சொல்லப்போனா ஒரு பேங்க்ல கடன் வாங்குனா, அந்த கடன் கண்ணாலுமே சரி, எதுவும் இல்லாலுமே சரி, வட்டி மட்டும் ஏறிட்டே இருக்கும்ல. அதே மாரி தான் என்னோட அட்டாக்குமே. நான் உனக்கு திருப்பி குடுத்த அட்டாக்க நீ எனக்கு திருப்பி குடுக்கலீன்னே வச்சுக்க, அதோட வட்டி ஏறிக்கிட்டே போயிட்டே இருக்கும். நிமிஷத்துக்கு ஏத்த மாரி அது 10, 100 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போதைக்கு 10 செகண்டுக்கு 10ன்னு இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. ஆனா அது அப்படியே டபுள் ஆகி 100 100ஆ போகும். இப்பவே 1200 வந்துருச்சு. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தரோட கால்குலேஷனுக்கு ஏத்துக்கு பொறுத்த மாரி தான். ஸோ அவனோட பவர் எந்த அளவுக்கு அமௌண்ட்ட ரிலீஸ் பண்றானோ, அந்த அளவுக்கு அது குறையும். எந்த அளவுக்கு அவன் குடுக்காமலே இருக்கானோ, அந்த அளவுக்கு அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நீயே வேணா செக் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அது அம்மா பெருசா இருக்குது. என்னடா இது இவ்வளோ பெருசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். பாத்தியா, இதுதான் அதோட விளைவு. ஸோ நீ அவனோட இன்ட்ரெஸ்ட்ட வந்து ஃபில் பண்ணாம இருந்தீன்னா, அது வந்து வெடிச்சிரும். ஸோ அது வெடிச்சதுக்கு அப்புறம் அதோட ஒரு மினிமம் பவர் வந்து உன்ன கரெக்ட்டா அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஸோ இந்த பவர வச்சுக்கிட்டு தான் நீ இத்தன நாளா என்கிட்ட மறைச்சுக்கிட்டு இருந்தே அப்படிங்கிறாங்க. ஆமா. அண்ட் அது மட்டும் இல்லாம நீ இப்ப அந்த ஆறாவ என்கிட்ட திருப்பி குடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ வா வந்து என்ன அட்டாக் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா கான் மாட்டிக்கிட்டான். இப்ப அவன் திரும்ப அட்டாக் குடுக்கணும். அதாவது அவன் ஆறா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அட்டாக்கா கன்வெர்ட் பண்ணி இங்க நக்கலுக்கு குடுக்கணும். அது அவனுக்கு மைனஸ் ஆகும். இப்ப அதனால தான் பார்த்தீங்கன்னா கான் வந்து அடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இப்ப வந்து உன்ன அடிக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஆனா நக்கல் சும்மா விடுவானா? அவனுமே திரும்பி ஒரு குத்து குத்திடுறான். இப்போ நீ என்ன 10 குத்து குத்துனீய. அந்த குத்துக்கு எல்லாமே சேர்ந்து 150 ஆறா தான் ஆயிருக்கும். ஆனா நான் உன்ன ஒத்த குத்து குத்துனேன் பாரு. அதுல 150 ஆறா வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கும். ஸோ அதனால நீ என்ன அட்டாக் பண்ணாலுமே சரி, உன்னோட ஆறா என்கிட்ட கம்மியா தான் குடுப்ப. அதனால உனக்கு நான் கொடுக்கப்பட்ட ஆறா இன்கிரீஸ் ஆகுமே தவிர டிக்ரீஸ் ஆகவே ஆகாது. நீ அந்த இன்ட்ரெஸ்ட் காட்டி முடிக்கிறக்குள்ளேயே கண்டிப்பா நீ தோத்து போயிருவ அப்படின்னு சொல்லிட்டு கான் கிட்ட நக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். என்ன ஆனாலுமே சரி நான் உன்னை ஜெயிக்காம விடவே மாட்டேன் அப்படின்னு கானுமே விடாம போராடிக்கிட்டே இருக்கிறான். அண்ட் இந்த மாதிரி சமயத்துல கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன். உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நக்கல் முடிவெடுத்துட்டான். ஏன்னா இப்ப அந்த சக்தி பாரு 5000க்கு மேல போயிருச்சு. கண்டிப்பா அந்த 5000க்கு மேல நீ போச்சுன்னா உன்னோட சக்தியா அதாவது ஆறாவ நீ ரொம்பவே அதிகப்படியா பயன்படுத்துறேன்னு நினைக்கிறேன். அப்ப நீ கண்டிப்பா தோத்துருவ அப்படின்னு சொல்லிட்டு கணக்கல் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆனா அவனோட மனசுக்குள்ள ஒரு பிளானிங் போட்டு வச்சிருக்கான். ஸோ 10,000க்கு மேல அந்த கவுண்டிங் வந்து தாண்டிருச்சுன்னா அவனோட இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கு தாண்டி போய்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம கிலோவை காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிலோவா ஷூட் கூட சண்டை போடுறதுக்காக அவன் தயாரா இருக்கிறான். அப்படியே கண்ணுக்கு கண்ணு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா எதிராளி மாதிரி நின்னுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவன் ஏற்கனவே பயந்தாங்கொலி. பட் இவன் எப்படி சமாளிக்க போறான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் தெரியுது. அவன் தன்னோட மனசை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவனோட ஃபுல் பவரையுமே பார்த்தீங்கன்னா அவன் அன்லீஷ் பண்ணுறான். அன்லீஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கில்லோவுக்கு செம்ம ஷாக்கிங்காக இருக்குது. இதனடா இப்பேற்பட்ட ஒரு பவராக இருக்குது. இந்த பவரை நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்ததே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி நான் இந்த மாதிரி பவரை நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பயன்படுத்த வேணாம் இருந்தேன். பட் இந்த ஃபைனல் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் நான் எல்லா கதையுமே முடிச்சிடல அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால நான் என்னோட பவரை உங்கள்கிட்ட நான் காட்டுறதில்ல. எந்த ஒரு சந்தேகமும் படுறதில்ல. எந்த ஒரு கவலையுமே படுறதில்ல. நான் என் பவரை உங்கள்கிட்ட காட்டுறேன். என்னோட ஃபுல் அன்லீஷ் பவரை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒரு யுக்கட்டா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் அப்படியே கழட்டுறான் பாருங்க. அந்த ஸ்லீவ்ஸ் மட்டும் அப்படியே கழண்டு போகுது. நம்ம கிலோவுக்கு செம ஆச்சரியமா இருக்குது. ஒத்த கை வச்சுக்கிட்டே ஒன்றுமே சண்டை போட முடியாது. இவன் என்ன இத்தனை 3 கை வச்சிருக்கிறான். நான் எப்படி தான் இதில் சண்டை போடுறது? பார்த்தா குறைக்கும் ஏதோ தூக்கு செடி மாதிரி வச்சிருக்கானே, அதில் எப்படி என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிலுவை செம ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆக்சுவலி இதுதான் என்னோட ஃபுல் பவரு. இந்த ஃபுல் பவர் வச்சுக்கிட்டு நான் உன்னை அடிச்சு அந்த பிஜியுமே நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதாவது ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நான் என்னோட கியோவை பயன்படுத்தி பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் எந்த ஒரு ட்ரிக்குமே இல்லை. ஏன்னா அவனோட ஒரிஜினல் பவர் தான் இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த தூக்கு செட்டி மாதிரி இருக்கிற விஷயம் அதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ ஆபத்தான விஷயம் தான் இருக்குது. நான் அதில் ஜெயிக்க போகிறதே இல்லை. எனக்கு அது நினச்சாலே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் நான் என்னோட அட்டாக்கை பண்ணியாகணும். ஃபஸ்ட் அட்டாக்கை நான் பண்ணலாமா அப்படின்ட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம கீழுவா அவன் பேக்கெட்லேருந்து யோயோ எடுக்கிறான். என்னது யோயோ எடுக்கிறான் அப்படின்னா நான் ஃபஸ்ட் அட்டாக்கை பண்ணுறேன். இவன் என்ன மாதிரி தாக்கு பிடிக்கிறான்னு பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அட்டாக் பண்ண வராம பாருங்க. தன்னோட 50 கிலோ யோயோவை பார்த்தீங்கன்னா விடாமல் அப்படி சொல்லிட்டுக்கிட்டே இருக்கிறான் நம்ம கிலுவா. அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிலுவா அடாப்ட் பண்ணி தடுத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இவனுக்கு ஆச்சரியத்தை விதமாக பார்த்தீங்கன்னா அந்த கைகள் எல்லாத்தையுமே ஜஸ்ட் ஒரு டிகாயாக பயன்படுத்தி இந்த ஷூட் அப்படிங்கிறவன் நம்ம கிலுவாவை அடிக்கிறதுக்காக தயாராக இருக்கிறான். நம்ம கிலுவா கால் எடுத்து பின்னாடி வைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பின்னாடி ஓடு, நீ பின்னாடி ஓடித்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன் இலிமி சொன்ன ஞாபகம் வருது. ஆனால் அதே சமயத்தில் நீ சண்டை போடும்போது பின்வாங்கினா உன் நண்பனை சாகிறதுக்கு தயாராக இருப்பேன்னு அர்த்தம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீ கானை விட்டுட்டு போகிறதுக்கு தயாராக அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கட் சொன்னானே ஞாபகம் வருது. இல்லை நான் அதுக்கு வேறு எதுவுமே பண்ணக்கூடாது, நான் எப்படியாவது அடிச்சே தான் ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஷூட் பார்த்தீங்கன்னா தன்னோட அடியை அடிச்சிட்டான். கில்லுவா கீழே விழுந்துக்கிட்டு இருக்கிறான். நான் இப்போ ஏதாவது செஞ்சே ஆகணும், நான் என்னோட அட்டாக் ஏதாவது செஞ்சே ஆகணும். இல்லை நான் இந்த போட்டியில் தோற்றுருவேன், நான் தோத்துட்டா கானை விட்டுட்டு போயிடுவேன். பை த வே என்னால் எதுவுமே பண்ண முடியலையே இப்போ அப்படின்னு சொல்லிட்டு
அவன் ரொம்பவே ஆச்சரியத்தோட இருக்கிறான் கில்லுவா. அண்ட் அவனுமே குழப்பத்தோட இருக்கிறான். இப்போ நான் என்னோட அட்டாக்க பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் தன்னோட கைய வந்து ரெடி பண்றான் பாருங்க. அவன் பின்னாடி பயந்துகிட்டு போயிட்டே தான் இருக்கிறான். அண்ட் தன்னோட அண்ணன் சொன்னது தான் ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. அப்படித்தான், "உன்னால பண்ண முடியாத விஷயத்த நீ எப்பவுமே பண்ணவே கூடாது. நீ இப்ப தான் சரியான விஷயத்த பண்ணிட்டு இருக்கிற தம்பி. நீ உன்னோட எதிராளியே சக்தி வந்தவனா இருந்தா நீ அவன்கிட்ட அட்டாக் பண்ணக்கூடாது. பயந்து ஓடிதான் ஆகணும்" அப்படின்னு இழுமி சொன்னது அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. "இல்ல, நான் எங்க அண்ணன் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. நான் இந்த போட்டியில ஜெயிக்க முடியாம திரும்ப திரும்பி இப்படி பயந்து ஓடிக்கிட்டே இருந்தா என்னால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. நான் என் நண்பன் கானியுமே பிரிஞ்சிருவேன். என்னால யாருமே இப்படி எதுவுமே கஷ்டப்படக்கூடாது. அதனால நான் திரும்பி சண்டை போட்டே தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, "அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. ஏன்னா நான் சொல்லிக் கொடுத்த உனக்கு ஞாபகம் இருக்குதுல்ல, நீ எதிர்த்து சண்டை போடக்கூடாது" அப்படிங்கிறாங்க. "அதுக்கெல்லாம் வாய்ப்பில்ல. நான் எதிர்த்து சண்டை போட தான் போறேன்" அப்படின்னு சொல்லி நிக்கும்போது, அவனோட ரைட் சைடு கண்ணு பார்த்தீங்கன்னா அப்படியே பிளர் ஆயிருச்சு. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பட் இருந்தாலுமே அவனோட ஆரோவ பயன்படுத்தி அங்க இருக்கிற விஷயத்த பார்த்தீங்கன்னா, சென்ஸ் பண்ணி ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு போயிட்டான். "பரவாயில்லையே, நல்லா ரிஃப்ளெக்ஸ் பண்றியே" அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் அவன பாராட்டும்போது, ஆனா அவனுக்கு இது தெரியுது, தன்னோட அண்ணன் சொல்லிக் கொடுத்த பயத்தினால தான் அவன் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருக்கிறான் அப்படின்னு. கில்வாவுக்கு இந்த விஷயத்த எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஏன்னா, அவனுக்கு இப்போ ஒரு பக்கம் கண்ணுமே தெரியல. ஏன்னா, இது அவனோட ஒரு மேஜிக்கல் பவர் மாரி. அந்த மேஜிக்கல் பவர்னால இவனால தொடர்ந்து அட்டாக் பண்ணவும் முடியல. ஸோ, அந்த 3 கையுமே பார்த்தீங்கன்னா, நம்ம கில்லுவாவ தொடர்ந்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு அதுகிட்ட இருந்துமே கொஞ்சம் கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான். தன்னோட நண்பனை இழக்கக்கூடாது அப்படின்னு ஒரே ஒரு காரணத்துக்காக தன்னோட ஃபுல் பவர குடுத்து அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஒரு கவுண்டர் அட்டாக் குடுத்ததுக்கப்புறம் ஷூட் அடி வாங்கி கொஞ்சம் அப்படியே கிறக்கமாக்குறான். பட் இருந்தாலுமே திரும்பி அவன் அட்டாக் பண்றான். "இல்ல, நான் இத மறுபடியும் நடக்க விடக்கூடாது. நான் ஏதாவது செஞ்சே ஆகணும். இல்லன்னா நான் எல்லாத்தையுமே மறுபடியும் இழந்துருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அதீத கோவத்துல நம்ம கிலுவ பார்த்தீங்கன்னா, அவன் புடிச்சிருக்கிற அந்த யோயோவையுமே பார்த்தீங்கன்னா, நல்லா புடிச்சு நசுக்குறான். அவனோட மோதிரம் எல்லாமே உடையுது. அவனோட அந்த கோவத்திலேயே பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வேகமா ஓடி வரான். ஸோ, அந்த இடத்துல இவனுமே திரும்பி கவுண்டர் அட்டாக் பண்றதுக்காக போய்க்கிட்டு இருக்கிறான் பாருங்க. கில்லு அவன் கையில அந்த எலக்ட்ரிசிட்டிய கொண்டு வரது, அந்த இடத்துல ஷூட் பார்த்துட்டான். எலக்ட்ரிசிட்டிய பயன்படுத்த போறானா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பின்னாடி பின்வாங்கிட்டான். பின்வாங்குனத பார்த்துட்டு இவனுக்கு மனசே இல்ல. இவன் எப்படி என்னோட அட்டாக்க கண்டுபிடிச்சான்? இவன் எப்படி இந்த மாரி சம்பவத்த முன்னாடி எதிர்கொண்டான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே! நான் அவன்கிட்ட கேட்கணும்னு தோணுது. பட் என்னால கேட்க முடியல. ஏன்னா, இந்த சமயத்துல நான் தோத்துட்ட மாரி தானே எனக்கு ஃபீல் ஆகுது. இப்ப எங்க அண்ணன் சொல்லிக் கொடுத்தது தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வந்துகிட்டு இருக்குது. நான் அவன்கிட்ட கேட்கணும்னு எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தோணுது. பட் இருந்தாலுமே நான் அத கேட்கக்கூடாது. ஆனா நான் என்னையுமே மீறி கேட்டுட்டு இருக்கிறேன். "நீ எப்படி அத டாட்ஜ் பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கில்லுவ ரொம்பவே டென்ஷனா கேட்டுட்டு இருக்கிறான். இவங்க எல்லாருமே அந்த பீஸுக்காக போராடிக்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் இங்க கேமரா ஆண்டோட குயின்ல தான் பார்த்தீங்கன்னா, கிங் வந்து பொறக்கறதே கொஞ்சம் கொஞ்சமா இப்போ ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறான். அதோட இந்த எபிசோட் முடிக்கப்படுது.